ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி எறா நூடுல்ஸும் எறா பாஸ்தாவும் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. இந்த பக்கத்தில் கடாயை அடுப்பில் வச்சு வெங்காயம் போட்டு பட்டை இலையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துடக்கூடாது. அந்த தண்ணியை கொதிக்க வச்சுனா அதில் நூடுல்ஸை போட்டு ஒரு 7 நிமிஷம், இந்த நூடுல்ஸ் வந்து 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷத்தில் வெந்துடும். அதை தனியாக எடுத்து வடிகட்டிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பசைஞ்சு வச்சுட்டேங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாடை வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி அதில் ஊற்றிட்டு அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் கிளறி விடுவோம். இப்போ என் பையன் வந்து ஒரு கிளறிட்டு இருந்தான். நல்லா அதுக்கப்புறம் கிளறி விட்டு அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டாங்க. கரம் மசாலா போடுவேன். இப்போ மட்டன் மசாலா போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம் அடி பிடிக்காமல். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி அதில் தெளித்து ஊற்றிட்டு அடி பிடிச்சிரும். மசாலா போட்டிருக்கோம்ல அதில் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா இதை பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரண்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் எறாவை போட்டு எறாவை நல்லா ஒரு 5-10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மசாலாவோடு கலந்து விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, எறா லப்பர் மாதிரி ஆகிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எறா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும் வற்றினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை போட்டு பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து நான் நூடுல்ஸ் கொஞ்சம் பாஸ்தா கொஞ்சம் செய்கிறதுனால இதுலேயே பாதி எடுத்துப்பேன். இதுலேயே பாதி எடுத்து பாஸ்தா செஞ்சுட்டேன். பாதி மசாலா எறாவை வந்து நூடுல்ஸுக்கு செஞ்சுருக்குறாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி இது காலையில் டிஃபனு. பாருங்கள், இப்படி தாங்க செஞ்சேன். இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா பரட்டி எடுங்க. பாஸ்தாவை நான் செஞ்சுட்டேங்க. பக்கத்தில் பையனுக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு, அதனால கடகடன்னு அது செஞ்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா 2 கரண்டியை வச்சு நூடுல்ஸ் உடையாத அளவுக்கு 2 கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க செஞ்சுட்டேன். பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால கடகடன்னு செஞ்சுட்டேங்க. அது பாஸ்தா செய்கிறத காமிக்கலை. பையன் தான் அம்மா நான் டேஸ்ட் பார்க்குறேன்னாரு, அதை சாப்பிட்டுட்டுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்களே. உங்கள் ஆதரவு